நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பீகாரிலே பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கின்றார் நமது பிரதமர். காங்கிரஸையும் அதன் கூட்டணி கட்சிகளான இண்டி கூட்டணி கட்சிகளையும் பற்றி அவர் மக்களுக்கு எடுத்துரைத்து எதிர்க்கட்சிகளின் தோலை உரித்து கொண்டிருக்கின்றார். பீகாரையும் பீகார் மக்களையும் இழிவுபடுத்துகின்ற சில கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக கொண்டதுதான் இந்த இந்தி கூட்டணி. காங்கிரஸ் அப்படிப்பட்ட கட்சிகளை தன்னுடனே கூட்டணியிலே சேர்த்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். திமுகவினர் பீகாரிகளை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள், துன்புறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கவனிக்கவும், திமுகவினர் பீகாரிகளை ஏளனப்படுத்தி இழிவுபடுத்தி துன்பப்படுத்துகின்றார்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றாரே தவிர தனிப்பட்ட முறையிலே முதல்வர் ஸ்டாலினை கூட அவர் குறிப்பிடவில்லை. மற்றும் தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடவே இல்லை. தமிழ்நாடு பீகார் மக்களை துன்புறுத்துகின்றது, தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகின்றார்கள் என்று அவர் பேசவே இல்லை. அவர் சுட்டிக்காட்டியதெல்லாம் திமுகவினர் அப்படிப்பட்ட அடாத செயல்களை செய்கின்றார்கள் என்பதைத்தான். இது அவர் அப்படி பேசியிருப்பது உண்மையா என்று கேட்டால் முற்றிலும் உண்மை. இதை நாம் அனைவரும் அறிவோம். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பீகார் மக்களையும் யூபி மக்களையும் இழிவுபடுத்தி பேசுவது திமுகவினருக்கு வாடிக்கையாக இருந்தது. இப்பொழுது ரைட் நவ் பீகார் தேர்தலை முன்னிட்டோ என்னவோ சற்று அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக வடநாட்டினரை, குறிப்பாக பீகார் மற்றும் யூபி மக்களை ஏளனப்படுத்தி பேசுவதே தான் இவர்களுக்கு வழக்கம். பான் பராகுவாயன், பானிபூரி விற்பவன், படிப்பு அறிவு எதுவும் இல்லாமல் கழிவறையை சுத்தம் செய்பவன் என்றெல்லாம் திமுகவினர் பேசியிருக்கின்றார்கள். நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்து விழா வாரியாக பேசவில்லை. பொதுவான பொருளிலே திமுகவினர் பீகாரிகளை மட்டம் தட்டுகின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள் என்று தான் பேசியிருக்கின்றார். இதுதான் சாக்கு என்று இப்படிப்பட்ட பேச்சை திசை திருப்பியிருக்கின்றார் நமது முதலமைச்சர் கே ஸ்டாலின். ஒட்டுமொத்த தமிழ் மக்களையே, தமிழ் இனத்தையே குற்றம் சாட்டி பேசுகின்றார் நரேந்திர மோடி என்கின்ற பொருளிலே அவர் தமிழ் மக்களை தவறான எண்ணத்திற்கு இட்டுச் செல்வதற்காக முயற்சி செய்திருக்கின்றார். ஒடிஷா, பீகார் என்று எங்கே சென்றாலும் தேர்தல் லாபத்துக்காக, தேர்தல் அரசியலுக்காக பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் மீதான வன்மத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். நமது பிரதம மந்திரியோ தான் பிரதமர் என்கின்ற ஒரு மாண்புமிகு பொறுப்பிலே இருக்கின்றோம் என்பதை கூட மறந்துவிட்டு இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான பேச்சுக்களை எல்லாம் பேசியிருக்கின்றார் என்று ஸ்டாலின் கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற முறையிலே அவர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியெல்லாம் பேசியதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். அவர் மேலும் பதிவிட்டிருப்பதாவது, இந்தியா பன்முகத்தன்மை கொண்டு வேற்றுமையிலே ஒற்றுமையை காண்கின்ற ஒரு நாடு. ஆனால் அதன் அடிப்படை குணத்தையே மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே வெறுப்பை தூண்டுவது, விரோதத்தை உண்டு பண்ணுவது மற்றும் தமிழ் மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே விரோதத்தை செய்வது, ஓர் இனத்தை இன்னொரு இனத்துக்கு எதிராக தூண்டிவிடுவது, ஒரு மதத்தினரை இன்னொரு மதத்தினருக்கு எதிராக தூண்டிவிடுவது போன்ற மலினமான அற்பமான அரசியலை நடத்துகின்றது பாஜக. இப்படிப்பட்ட அற்ப அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் நிறுத்திவிட்டு பிரதமரும் பாஜகவினரும் நாட்டின் நலன் மீது முழு அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்றும் நமது முதல்வர் கே ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் என்பது கூட தவறுதான். ஏனென்றால் இது அவருடைய உண்மையான கருத்தாக இருக்கவே முடியாது. அவருக்கு நிச்சயமாக விஷயம் தெரிந்திருக்கும். பாஜகவினரோ பிரதமரோ அப்படியெல்லாம் செய்வதில்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் தமிழ் மக்களை பாஜகவுக்கு எதிராக தூண்டி விடுவதற்காகத்தான் இவ்வாறு அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதாவது பாஜக வடக்கன்ஸ் கட்சி, தென்னிந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை மதிக்கவே மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் தமிழர்களிடையே தோன்றுவதற்காகவும் வளர்வதற்காகவும் அவர் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றார். இன்னும் சுமார் 6 மாதங்களிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் வரவிருக்கின்ற சமயத்திலே இப்படிப்பட்ட அற்பமான அரசியலை திமுகவினர் தான் செய்கின்றார்களே தவிர, திமுகவின் தலைவரான ஸ்டாலின் தான் செய்கின்றாரே தவிர பாஜகவினரோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ செய்வதில்லை. இதற்கு முன்பும் செய்ததில்லை, இப்பொழுதும் செய்யவில்லை, இனிமேலும் செய்யப்போவதும் இல்லை. பாஜகவை சேர்ந்த எந்த தலைவரும் பீகாரிலோ யூபியிலோ வேறு எங்குமோ தமிழர்களை பற்றி வெற்றிலை பாக்கு வாயர்கள்
இட்லி தோசை சுட்டு விற்பவர்கள், தமிழ்நாட்டிலே இருந்து மற்ற மாநிலங்களுக்கு ஓடிப்போய் வீட்டு வேலைகள், கட்டட வேலைகள் முதலியவற்றை செய்து பிழைப்பவர்கள், படிப்பு அறிவு இல்லாமல் அல்லது படித்தும் அறிவில்லாமல், சொந்த அறிவும் இல்லாமல், வாழ்வாதாரமும் இல்லாமல் பிழைப்பதற்காக சாரியாக மற்ற மாநிலங்களுக்கு படையெடுத்து செல்பவர்கள் என்றெல்லாம் பாஜகவிலே எவருமே பேசியதில்லை. பாஜகவினர் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களும் அப்படி மற்ற மாநிலங்களிலே பேசியதில்லை. திமுகவை போலவே மோசமான கட்சியாக இருக்கின்ற சமாஜ்வாதி பார்ட்டி என்கின்ற கட்சியும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, இப்படியெல்லாம் பேசியதே இல்லை. இப்படிப்பட்ட அசிங்கமான பேச்சுக்கள் எல்லாம் திமுகவுக்கு மட்டுமே சொந்தம். திமுகவினரை பொறுத்தவரையிலே வெறுப்பு பிரச்சாரம் மட்டுமே அவர்களுடைய அரசியல் லாபத்துக்கு ஆதாரமாக, அடிப்படை வழிமுறையாக இருந்திருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதனின் மனத்திலே அன்பை தோற்றுவிப்பதை விட வெறுப்பையும் குரோதத்தையும் கோபத்தையும் தோற்றுவிப்பது சுலபம். ஈவேராவிலே இருந்து ஸ்டாலின் வரை இவர்கள் செய்வது இதைத்தான். இந்த பெரும் குப்பையாகிய திமுக என்கின்ற கட்சியிலே இருந்து தோன்றியதுதான் அதிமுக. ஆனாலும் அந்த கட்சியினர் இப்படியெல்லாம் செய்வதே இல்லை என்பதையும் மக்கள் கவனிக்க வேண்டும். அதனால்தான் திமுக என்பது அடிப்படையிலேயே ஒரு தீய சக்தி என்று நாம் கூறுகின்ற அதே வேளையிலே அதிமுகவை பற்றி அடிப்படையிலேயே தீய சக்தி என்று அப்படியெல்லாம் சொல்வதில்லை. லஞ்ச லாவண்யங்களை பொறுத்தவரையிலே இரண்டு கட்சிகளுமே ஒன்றாக இருக்கலாம். ஆனாலும் திமுக அடிப்படையிலேயே தீய சக்தி, அதிமுக அப்படி இல்லை. சொல்லப்போனால் யோசித்து பார்த்தால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிக மிக அடிப்படையிலேயே தீய கட்சி எதுவென்றால் அதை திமுக என்று தான் சொல்ல வேண்டும். மம்தா பானர்ஜி அவர்களின் திரிணாமுல் காங்கிரஸும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆம் ஆத்மி பார்ட்டியும் சரி, இந்த மோசமான விஷயத்திலே திமுகவுடன் போட்டி போடுகின்றார்கள். ஆனாலும் திமுகவை வெல்ல முடியவில்லை. அதாவது இந்த அடிப்படையிலேயே தீய சக்தி என்கின்ற விஷயத்திலே இன்று வரை திமுக தான் முதன்மை இடத்தை பெற்றிருக்கின்றது. அவ்வளவு மோசமான கட்சி திமுக. நமது முதல்வராகிய எம்.கே. ஸ்டாலின் இவ்வாறு கூறியதற்கு, இப்படி பதிவு செய்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. திமுகவின் மாபெரும் ஊழல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சுமார் 880 கோடி ரூபாய்க்கான மாபெரும் ஊழல், பணத்தை வாங்கி கொண்டு வேலை கொடுப்பது என்கின்ற ஊழல் இப்பொழுது வெளியிலே வந்திருக்கின்றது. மேலும் ஒரு சிறு மழை பெய்தால் கூட, ஒரு நாள் அரை நாள் மழைக்கே தாங்க முடியாத அளவுக்கு சென்னை மாநகரமே நாறி கிடக்கின்றது. புறநகர் பகுதிகளும் அப்படித்தான் அந்த நிலைமையிலே தான் இருக்கின்றன. இவற்றிலே இருந்தெல்லாம் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் ஸ்டாலின் இவ்வாறு பதிவிட்டிருக்கின்றார். அதோ பாருங்கள் பார்ப்பனன், அவனால்தான் நம்முடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கின்றது. அதோ பாருங்கள் ஹிந்திக்காரன், அவன்தான் நம்மை அமுக்கி வைத்திருக்கின்றான். அதோ பாருங்கள் மத்திய அரசாங்கம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஓர வஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு நம்மிடமிருந்தே எல்லா வரிகளையும் பெற்றுக்கொண்டு ஆனாலும் நம்மையே வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் போன்ற அபத்தமான பேச்சுக்களின், நடவடிக்கைகளின் தொடர்வுதான் ஸ்டாலின் இப்பொழுது பதிவிட்டு எடுத்து உரைத்திருப்பது. இதிலெல்லாம் மக்கள் மயங்கிவிடக்கூடாது. திமுகவை மிக நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப திமுகவை புறம் தள்ளித்தான் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கின்ற சமயத்திலே கோட்டை விட்டுவிட்டு திமுகவுக்கு வாக்களித்துவிட்டு அதன் பிறகு ஐயையோ இவ்வளவு ஊழல் செய்கின்றார்களே, எங்களிடம் இவ்வளவு லஞ்சம் கேட்கின்றார்களே, ஒரு அரை நாள் மழையை கூட தாங்க முடியாமல் எங்கள் குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் ஒரு தீவு போல ஆகிவிட்டனவே, வீட்டை விட்டு வெளியிலே வரவே முடியவில்லையே, சாலைகளெல்லாம் மகா மோசமான நிலைமையிலே இட்லி தட்டு போல பல்லாங்குழி பலகையை போல இருக்கின்றனவே என்றெல்லாம் புலம்பி ஒரு பலனும் இல்லை. ஒழுங்காக வாக்களிக்க வேண்டும், சரியாக வாக்களிக்க வேண்டும். அது ஒன்றுதான் சரியான வழி. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.